அன்பான நேயர்களே, நாம் இடைவேளைக்கு முன்பாக உடலில் அதீத பலவீனம் ஏற்படுவதற்கும் தாது சத்துக்கள் அதிகரிப்பதற்கும் அதை முழுவதுமாக சரி செய்யக்கூடிய அற்புதமான ஒரு மூலிகை விதை பூனைக்காளி விதை, அதை பற்றிய பல்வேறு வகையான மருத்துவ பயன்களை தெரிந்து கொண்டோம். இப்பொழுது நாம் எடுத்துக்கொண்ட மூலிகைகளின் அளவுகளை பார்க்கலாம். பூனைக்காளி விதை 10 கிராம், ஜாதிக்காய் 5 கிராம், நீர்முள்ளி விதைப்பொடி 10 கிராம், நிலப்பனங்கிழங்கு பொடி 10 கிராம், கசகசா 10 கிராம், ஜாதி பத்திரி 10 கிராம், எள்ளு 10 கிராம், தேன் தேவையான அளவிற்கு. தேனை தவிர்த்து மற்ற பொருட்களை நன்றாக வெயிலில் காய வைத்து தூள் செய்து எடுத்துக்கொள்ள வேண்டும். அவ்வாறு வெயிலில் காய வைத்து அரைத்து எடுத்துக்கொண்ட தூள் அற்புதமான உடலம் தேற்றியாகவும் சப்த தாதுக்களை உயர்த்தக்கூடிய இந்த பொடியை தேவையான அளவிற்கு நீங்கள் தயாரித்து வைத்துக்கொண்டு அதை சிறு சிறு உருண்டைகளாக இப்பொழுது நாம் பிடிக்க வேண்டும். ஆகையால் தேவையான அளவிற்கு பொடியை எடுத்து நன்றாக தேன் விட்டு பிசைந்து சிறு சிறு பொடிகளாக, அதாவது உருண்டைகளாக நாம் பிடிக்கவும். அற்புதமான முறையில் தேன் விட்டு கலந்த இந்த கலவையை சிறு சிறு உருண்டைகளாக நாம் பிடித்து தனியாக எடுத்துக்கொள்ளவும். எந்த அளவிற்கு தேவைப்படுகின்றதோ அந்த அளவிற்கு சிறு சிறு உருண்டைகளாக பிடித்து வைத்து ஒரு நாள் முழுவதும் வெயிலில் காய வைத்து எடுத்து பத்திரப்படுத்தி வைத்து கொள்ளவும். தேவைப்படுகின்ற காலத்தில் காலை மாலை ஒரு உருண்டையை நன்றாக எடுத்து கடித்து மென்று சாப்பிட்டு பசும்பால் குடித்து வந்தால் படிப்படியாக சிறந்த உடல் தேற்றியாக மாறும். பலவீனம் என்ற நோய் உடையவர்கள் சிறந்த உடல் அமைப்பை பெறுவார்கள். உடலில் சப்த தாதுக்களும் அதிகரித்து கண்களில் நன்றாக இரத்த ஓட்டம் பாயும். உடலெங்கும் மேனி சிவக்கும். அவன் அழகா தப்பிச்சு வருவான். உன் வேலை என்னவோ அத மட்டும் பாரு. புதக்குழியா இருக்கிற பாதைக்கு போக வேண்டாம்னு சொல்றேன், நீங்க கேட்க மாட்டேங்கிறீங்களே. எல்லாத்துக்கும் கடைசியா ஒரே ஒரு வார்த்தை சொல்றேன் அத்தை. தெய்வம் கொடுக்கறத யாராலையும் தடுக்க முடியாது. தெய்வம் கொடுக்க மறுக்கிறத யாராலையும் கொடுக்கவும் முடியாது. தங்கதுரைக்கான தண்டனை ஆண்டவனோட கைவசம் தயாரா இருக்கு. முடிஞ்சா நீங்க காப்பாத்திக்கோங்க. பிரியாணி பாத்திரத்தில் நெய், கடலை எண்ணெய், பட்டை, மராட்டி மொட்டு, கல்பாசி, ஏலக்காய், பிரியாணி இலை, வெங்காயம், பூண்டு, முந்திரி, பிரியாணி மசாலா, தக்காளி, கல் உப்பு, மஞ்சள் தூள், கொத்தமல்லி, புதினா சேர்த்து நன்கு வதக்கவும். பின்னர் மட்டன், தயிர், சிறிது தண்ணீர் ஊற்றி கலந்து அதனுடன் சீரக சம்பா அரிசி சேர்த்து கொதித்த பின் பச்சை மிளகாய், புதினா சேர்த்து இறுதியாக தம் போட்டு இறக்கினால் சுவையான கொங்கு நாடு வெள்ளை மட்டன் பிரியாணி தயார். இப்போ உனக்கு கால் உடைஞ்சிருக்கும். தனோ பார்த்து சூதானமா நடந்துக்கோ. இந்த வீடு பயங்கரமான காடு மாதிரி, யாரு அழிப்பாங்கன்னே தெரியாது. அக்கா, இப்ப நான் என்னக்கா பண்றது? யோசிக்கவே யோசிக்காத.
உன் புருஷன் தலையில நறுக்குன்னு 4 கொட்டு கொட்டி சம்மதிக்க வச்சிரு, புரியுதா? சரிக்கா. முதல்ல அந்த வேலையை பாரு, போ போ. செல்வி எங்க போயிருக்கான்னு சொல்லு. அதான் நீங்க சொன்னீங்களேம்மா, அவங்க அம்மா அப்பா வீட்டுக்கு போயிருக்காங்க. கரெக்ட், அப்படிதான் சொல்லணும். சரி, சந்தோஷ்க்கு லெமன் டீ கொடுத்துட்டு உடனே வந்துடணும், புரிஞ்சுதா? சரிங்கம்மா. எப்படி? ஐயோ, உனக்கு கிரிமினல் மைண்ட் இல்லடி, நீயே கிரிமினல் தான் என் தங்கம். ஒரு நிமிஷம். இதோ வரேங்க. நல்ல லூசு குடும்பம்டாது, என்ன சொன்னாலும் நம்புதுங்க.